சொல்லுமதற்பன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னோட இனிய காலை வணக்கம். சரியாக காலை 8:30 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி இலங்கையுடைய கல்லி பகுதிக்கு தெற்கே 730 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பகுதி மையம் கொண்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய சுற்றளவு பொறுத்தவரைக்கும் அதோடைய சர்க்குலேஷனுடைய சுற்றளவு 350 கிலோமீட்டர் வரையிலும் பறந்து விரிந்திருக்கிறது. அதனுடன் இணைந்த கிழக்கு திசை காற்று தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல்ல வலுவாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த வலுவான நிலை காரணமாக மேலும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 21ஆம் தேதி நாளை மதியத்திற்கு பிறகு உருவாகி அது டெல்டாவை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருவேறு அமைப்புகள், ஒன்று தற்போது இலங்கை அருகே நீடித்து வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, இன்னொன்று நாளை புதியதாக உருவாகக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்த 2 தாழ்வு பகுதிகளின் காரணமாக தமிழ்நாட்டில் இன்றும் நாளை மறுநாள் அதற்கு அடுத்த நாட்கள மழை எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். நமது முத்துசெல்வம் முதன்மன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபராக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி வானிலை இருக்கே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். நிறைய மாவட்டங்கள்ல இன்று நாளை மறுநாள் மழை இருக்கிறது. கனமழை இருக்கிறது, மிக கனமழை இருக்கிறது. எந்தெந்த பகுதியில மிக கனமழை இருக்கும், எந்தெந்த பகுதியில கனமழை இருக்கும். முதற்கட்டமாக இந்த வீடியோல முழுவதுமாக பேச போறதே அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் மழையை பற்றி தான். அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள்ல எந்தெந்த பகுதியில தீவிரமான மழை சுற்று, எத்தனை சுற்று மழைகள் இருக்கிறது என்பதை நம்ம பேச போறோம். முதலாவதாக இன்று பொறுத்தவரைக்கும் தென்கடலோரம், தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மேகங்கள் மாலைக்கு பிறகு வரும். அந்த மாலைக்கு பிறகு வரக்கூடிய மேகங்களின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள மழையும், தென்கடலோர மாவட்டங்கள மழைக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு காணப்படுகிறது. இன்றைய விட நல்ல தீவிரமான மழை சுற்று நாளை காலை தொடங்கும். குறிப்பாக நாளை காலை எந்தெந்த பகுதியில மழை எதிர்பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, முதற்கட்டமாக தென்கடலோரத்துல காயல்பட்டினம், திருச்செந்தூர் இந்த பகுதியில மழை தொடங்கி காயல்பட்டினம், திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், சாத்தான்குளம், திசையான்விளை, நாங்குநேரி, ராதாபுரம், வள்ளியூர் பகுதிகளில் முதற்கட்டமாக நாளை காலை ஒரு 8 மணி வாக்குல மழை தொடங்கி அந்த மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் தீவிரமான மழையாக இருக்கும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்யக்கூடிய அளவுக்கு நாளை காலை நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இதே மணி நேரத்துல அவங்களுக்கு மழை இருக்கும். இப்ப இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த அறிக்கையில இதே டைம்ல நாளைக்கு அங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுவும் தீவிரமாக ஒரு பறந்து விரிந்த அளவுல பலத்த மழையாக கனமழை முதல் மிக கனமழை என்கின்ற நிலையில நாளை இந்த முதற் சுற்று மழை தூத்துக்குடி மாநகரில் இருந்து தொடங்கி ஸ்ரீவைகுண்டம், காயல்பட்டினம், திசையான்விளை, வள்ளியூர், நாங்குநேரி, அதே மாதிரி கிருஷ்ணாபுரம், ஸ்ரீவைகுண்டம் இந்த ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பகுதி, மூலக்கரை பகுதி, அதே மாதிரி நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் நாளை முதற்கட்டமாக காலை 7 மணிக்கு இந்த சுற்று அடுத்தபடியாக இது அப்படியே நகர்ந்து நாகர்கோவில், அதற்கு அடுத்தபடியாக குளித்துறை, கோவிலூர், நெய்ந்தக்கரை, திருவனந்தபுரம் நோக்கி இந்த சுற்று நகரும் அப்படியே. இது நாளை காலை 7 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள தென்கடலோரம், தெற்கு கேரளா, கன்னியாகுமரி இதுல 3 மாவட்டங்கள் 4 மாவட்டங்கள் பயனடைய இருக்கிறது. நாளை காலை பெய்யக்கூடிய மழையில முதல் சுற்று மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துடைய கடலோர பகுதியில தொடங்கி திருநெல்வேலி பகுதி பிறகு கன்னியாகுமரிக்கு நகர்கிறது. அதன் பிறகு அந்த சுற்று திருவனந்தபுரத்தை நோக்கி நகர்கிறது. இதுல முதல் சுற்று மழை காலை ஒரு 10 மணிக்குள்ள பெய்து நிறைவடையும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மதியம் இல்ல ஒரு 11 மணிக்கு மேல மீண்டும் திருவனந்தபுரம், நாகர்கோவில் அருகே மேகங்கள் உருவாகி அங்க பலத்த மழையை கொடுக்கும். அதன் பிறகு மதியம் 1 மணி வாக்குல மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி பகுதியில மழை தீவிரமடைந்து நாகர்கோவில் மீண்டும் அங்க நாகர்கோவிலுக்கு மட்டும் நாளை காலை ஒரு சுற்று, மதியம் ஒரு சுற்று, மாலை ஒரு சுற்று, கிட்டத்தட்ட அவங்களுக்கு 3 சுற்று மலைகள் நாளை நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில கன்னியாகுமரி முழுவதுமே மழை இருக்கும். நாளை இந்த பகுதி அந்த பகுதி இல்லை, எல்லா பகுதிகளிலுமே மழை இருக்கும். அதே மாதிரி வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதி, ராஜபாளையத்தோட வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதி, ஆலப்புழா, கொச்சி இதுல நம்மளுக்கு தமிழ்நாட்டை காட்டிலும் கேரளா தான் அதிகப்படியான மழையை பெற இருக்கிறது. இந்த நிகழ்வுகளின் காரணமாக ராஜபாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய பம்பை பகுதிகளில் அதிகப்படியான மழைப்பொழிவு நாளை மதியத்திற்கு மேல வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று நாளை மதியத்திற்கு மேல அடுத்த சுற்று மழை அதே திசையான்விளை, வள்ளியூர் பகுதியில் அடுத்த சுற்று மழை தொடங்கும். அடுத்த சுற்று மழையை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் நாளை ஒரு மாலைக்கு 4 மணிக்கு பிறகு வள்ளியூர் பகுதி, நாங்குநேரி, சாத்தான்குளம், திசையான்விளை, அதே போன்று காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், திருநெல்வேலி மற்றும் கங்கைகொண்டான், கயத்தாறு மற்றும் ஒட்டப்பிடாரம், பசுவந்தனை, கோவில்பட்டி, சாத்தூர், கழுகுமலை, திருவேங்கடம் மற்றும் ராஜபாளையம், தேனி மாவட்டத்தில் நாளை ஃபுல்லாவே 2-3 சுற்றுக்கு மேல மழை இருக்கும்.
தேனியில காலையில ஒரு சுற்று, காலையில காலையில கூட இருக்காது. மதியத்திற்கு பிறகு தேனி மாவட்டம் ஃபுல்லாவே மழை இருக்கும். தேனியில முக்கியமான பகுதியில் எல்லா இடங்களிலுமே நாளை பலத்த மழை இருக்கிறது. தேனியில நாளை மதியம் ஒரு சுற்று மழை, மாலை ஒரு சுற்று மழை, அதுக்கு பிறகு இரவுல ஒரு சுற்று மழை வரும். இதுல வந்து விளாத்திக்குளம், கோவில்பட்டி, எட்டயபுரம், திருநெல்வேலி மாவட்டத்துடைய மாநகர் பகுதி, அதே மாரி வந்து திருநெல்வேலி மாவட்டத்துடைய மேற்கு பகுதி, அப்பாசமுத்திரம் பகுதி, ஆலங்குளம் பகுதி, தென்காசி மாவட்ட சுற்றுவட்டார பகுதி, விருதுநகர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதி, இப்படி நம்மளுக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டங்கள்ல ஒரு 5 மாவட்டங்கள்ல நாளை மழையும், அதேபோன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல பலத்த மழையும், கேரளாவுல ஒரு 4 மாவட்டங்களிலிருந்து 5 மாவட்டங்கள் வரை அங்கேயும் கனமழையும், மிக கனமழையும் பதிவாகப் போகிறது நாளை. அதன் பிறகு நாளை மாலை 5 மணிக்கு பிறகு இன்னொரு சுற்று மழை தொடங்கி, அது வந்து அப்படியே நம்மளுக்கு விளாத்திகுளம், மதுரை, அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை, மேலூர், நத்தம், வாடிப்பட்டி, திண்டுக்கல், சாயல்குடி, தூத்துக்குடி கடலோரம், தூத்துக்குடி மாநகருக்கு 2வது சுற்று நாளை இரவு மீண்டும் ஒரு 2வது சுற்று மழைப்பொழிவு நாளை தொடங்கும். அந்த மழைப்பொழிவை பொறுத்தவரைக்கும் சற்று பலத்த மழையாக இருக்கும். இதை விட காலையில பெய்யக்கூடிய மழையை காட்டிலும் 3வது சுற்று மழை தூத்துக்குடியை பொறுத்தவரைக்கும் அது 3வது சுற்று மழையாக இருக்கும் மாநகருக்கு. காலை ஒரு சுற்று மழை, மதியம் ஒரு சுற்று மழை, மாலை ஒரு சுற்று மழை என 3 சுற்றுகளுக்கு மேல மழை கொடுக்கும். இதுல இந்த அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை சுற்றுவட்டார பகுதியில சில இடங்கள்ல மிக கனமழைக்கு கூட நாளைக்கு வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஸோ அதுக்கு பிறகு மீண்டும் அடுத்த சுற்று மழை பொறுத்தவரைக்கும், அதுல வந்து இரவு 8 மணிக்கு பிறகு மேலும் ஒரு சுற்று. அது வந்து ராஜபாளையம் தொடங்கி, மதுரை தொடங்கி, உசிலம்பட்டி, பேரையூர் பகுதி தொடங்கி, திண்டுக்கல், கொடைக்கானல், பழனி, வேடசந்தூர், அரவக்குறிச்சி, தாராபுரம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம். ஈரோட்ல சற்று மிக கனமழை நாளைக்கு வாய்ப்பு இருக்கு. ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டம் வரைக்கும், எடப்பாடி, அந்தியூர், ராசிபுரம், நாமக்கல், கரூர், அரவக்குறிச்சி பகுதி வரைக்கும் நாளை நல்ல மழை இருக்கு. இதுல சுமார் வந்து பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், இதுல காற்று பகுதிகள் வால்பாறைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதி, வால்பாறைக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி, மீண்டும் மீண்டும் மழைப்பொழிவு இந்த பகுதியில இருக்கிறது. இதுல தென் கடலோரத்திற்கு நாளை 3 சுற்று மழையும், தேனி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஒரு 3 சுற்று மழையும், கேரளாவுக்கு ஒரு 3 சுற்று மழையும், ஒரு சுற்று மழையை பொறுத்தவரைக்கும் இந்த விருதுநகர் மாவட்டம் இடைப்பட்ட பகுதி, அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் இடைப்பட்ட பகுதிகளிலும், திண்டுக்கல் மாவட்ட சுற்றுவட்டார பகுதியில ஒரு சுற்று மழையும், ஈரோடு மாவட்டத்துல ஒரு சுற்று தீவிரமான மழைப்பொழிவும் என நாளைய தினம் சுமார் தமிழ்நாட்டுல ஒரு 17 மாவட்டங்களுக்கு மேல கனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது. இதுல வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களை பொறுத்த மட்டும் பார்க்கும்போது, கிழக்கு திசை காற்று வருகை மற்றும் நிகழ்வின் காரணமாக சில இடங்கள்ல மிதமான மழை, ஒரு சில இடங்கள்ல கனமழை என்கின்ற அளவில் நீடிக்கும். ஸோ தற்போது வரைக்கும் எஸ்எஸ்டி வட மாவட்டங்கள்ல குறைவாக இருக்கிறது. தென் மாவட்டங்கள்ல சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால தான் தென் மாவட்டங்கள்ல மழை தொடங்கி மத்திய மாவட்டம், உள் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம், கர்நாடக எல்லையோர பகுதி வரைக்கும் நாளை மழை இருக்கிறது. ஸோ இதுதான் டாப் 1 நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தென் மாவட்டம் தான் நாளைக்கு நம்பர் 1. அதற்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அதுக்கு பிறகு வட உள் மாவட்ட பகுதி. வட உள் மாவட்டத்தின்னு சொல்றதை விட கொங்கு மாவட்டங்கள் பகுதியில அதிகமான மழைப்பொழிவு இருக்கும். ஆனா இதுவே டெல்டா மற்றும் வட மாவட்டங்கள்ல மழை குறைவாகத்தான் இருக்கும் நாளை தினம் வட மாவட்டங்களிலும், டெல்டா மாவட்டங்களிலும் லேசான மழை, நனைக்கும் மழை, மிதமான மழை அல்லது மேகமாக காணப்படும். ஸோ பெரிய அளவுக்கு ஆக்டிவிட்டி ஸ்பெல்சஸ் வந்து வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கும் இந்த நிகழ்வின் காரணமா இல்ல. இந்த நிகழ்வின் காரணமாக தென் மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், உள் தமிழக மாவட்டங்களுக்கும், கொங்கு மாவட்டங்களுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஸோ இந்த சிஸ்டத்தோட ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தற்போது நிகழ்வு இலங்கை வரை வந்திருக்கிறது. இலங்கை அருகாமையில ஒரு நிகழ்வும், அதன் பிறகு இலங்கையை ஒட்டிய பகுதியில நாளை ஒரு நிகழ்வும் உருவாக இருக்கிறது. அந்த நிகழ்வு வளம் பெற்று டெல்டா மற்றும் மத்திய கடலோர பகுதிகள் வந்து மீண்டும் அதை செயலிழந்து மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதி வழியாகவோ அல்லது அது அங்கேயே செயலிழந்து பின்னோக்கி நகரவோ வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. ஸோ இதுதான் தற்போதைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் இதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நிலை. ஏற்கனவே 2, 3 தடவை நம்ம குறிப்பிட்டதன் அடிப்படையில, ஒன்று எஸ்எஸ்டி சாதகமா இருந்தால் நம்மளுக்கு பாசிட்டிவாகவும், எஸ்எஸ்டி நம்மளுக்கு நெகட்டிவா இருந்து மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தாய்லாந்து பகுதியில தீவிரமாக இருந்திருந்தால் அங்க நோக்கி நகர்ந்திருக்கும். அங்கும் வலுவில்லாத காரணத்தினாலும், இங்கு வட மாவட்டங்களிலும் எஸ்எஸ்டி வலுவில்லாத காரணத்தினாலும், தென் மாவட்டங்கள சப்போர்ட் இருக்கிறதுனால, தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தெற்கு கேரளா பகுதியில இன்றைக்கு நல்ல மழை, இன்றைய விட நாளை மறுநாள் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு. மேலும் நாளை வானிலை அறிக்கையில அடுத்த கட்ட சுற்று மழைப்பொழிவு எப்படி இருக்கும்? அதாவது நாளை எந்தெந்த பகுதியில மழை இருக்க போகிறது? அதற்கு அடுத்த நாள் எந்தெந்த பகுதியில மழை இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ நாளைக்கும் இதே மாதிரி தான். இன்னைக்கு நாளைய விட நாளை மறுநாள் நான் ஏற்கனவே நாளைக்கு எப்படி இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு. நாளைக்கு வந்து எப்படிப்பட்ட மழைப்பொழிவு தமிழ்நாட்டுல இருக்கும் என்பதை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன்.
நாளைக்கு மறுநாள், அதாவது 22ஆம் தேதி எப்படிப்பட்ட சுற்று மழைப்பொழிவு இருக்கும்? எந்தெந்த பகுதியில மழை இருக்கும் என்பத 21ஆம் தேதி நாளை காலை வானிலை அறிக்கையில நான் அத பற்றி நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்துசிலம்பரமன் யூடியூப் சேனலுடன் மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.